அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா. இன்று இந்த பலகாரங்களை நான் வாங்கி வந்து இப்போ இந்த மேஜையில் வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஓகே, இந்த பலகாரம் வந்து அதிகம் இல்லை. கேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஸ்வீஸ் ரோலு அது இருக்குது. அது ஜெயலலிதா வீடியோ எடுக்கிறப்ப அந்த ஸ்வீஸ் ரோலு கேக்கை சாப்பிடுவேன். ஓகே, இப்போ இது என்ன பேருன்னா, அதாவது இப்போது இன்றைக்கி வந்து பலகாரம் மட்டும்தான் நான் வாங்கி வந்து இப்போது நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். பலகாரங்கள் மட்டும். ஏன்னா இப்போ வந்து அரிராயா பாசால. ஸோ இப்போ அரிராயா ரமடான் பசார்னால் சாப்பாடெல்லாம் விற்பாங்க கடைகளில், ஷாப்பிங்கில் விற்பாங்க. ஸோ இப்போ நாங்கள் வாங்கினது இப்போ எனக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. இது ஏதோ இருந்துச்சு, இதை வாங்கினேன். ஓகே, இப்போ வந்து சாப்பாடு வந்து கத்துப்பாட். ஓகே, இது கத்துப்பாட்டு பார்த்திங்களா, வெள்ளையாக இருக்குது. சோறில் அரிசியில் செய்கிறது கத்துப்பாட்டை, சோறில் செய்கிறது. ஓகே, கத்துப்பாட்டு பாருங்கள், வெள்ளையாக இருக்கா. கத்துப்பாட்டுனா மலாய்க்காரங்களுக்கு, முஸ்லீம்காரங்களுக்கு தெரியும் கத்துப்பாட்டுனா என்னான்னு. மலாய்க்காரங்க பெருநாளுக்கு இதுதான் வந்து முக்கியமாக சாப்பிடுவாங்க. நம்ம தமிழர்கள் வந்து இட்லி தோசை, முஸ்லீம்காரங்க வந்து இஸ்லாம்காரங்க வந்து இந்த கத்துப்பாட்டு தான் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடு முஸ்லீமுக்கு. ஓகே, ஸோ இப்போ இது நான் வாங்கிட்டு வந்தேன். பிளாஸ்டிக் கவர் இருக்குது, இங்கே பார்த்துங்க. இந்த இங்கே இருக்குது, பிளாஸ்டிக் கவரில் இருக்குது. ஓகே, இந்த பாருங்கள், பிளாஸ்டிக் கவரில் இருக்குது. இப்போ இது வந்து நான் கொட்டி இந்த பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து இப்படி திறந்தா இப்படி வரும் பார்த்துங்க, 4 துண்டாக வரும். ஸோ இதுதான் கத்துப்பாட்டு. இது வந்து இட்லி மாதிரி தமிழர்களுக்கு. இதை வந்து நம்ம இட்லின்னு சொல்லலாம். ஓகே, இது முஸ்லீம்காரங்களுக்கு இது கத்துப்பாட்டு. 3 இருக்குது, 1 2 3. இது விலை அதிகம் இல்லை, 2 வெள்ளி 99 காசுனா 3 வெள்ளி தான், $3 தான். ஓகே, $3. அப்புறம் இப்படி இருக்குதா பார்த்தீங்களா. இதை இப்படி திறக்கும். இந்த பாருங்க, 1 வருது. ஏன்னா நான் இது சாப்பிட்டு பழக்கம் இல்லை, அதனால தான் இது வந்து நான் சரியாக அழகாக நான் வந்து பிரிக்கலை. இதை பாருங்கள், இப்போ அழகாக பிரிச்சுட்டேன் பாருங்கள். 4 இருக்குது, 4 இங்கே 1 5. இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா, 5 இருக்குது. 5 வந்து 3 வெள்ளி கத்துப்பாட்டு. ஏன்னா நான் வாழ்நாளில் எனக்கு இந்த கத்துப்பாட்டு சாப்பிட்டு பழக்கமே இல்லை. ஸோ இப்போ வீடியோ ஒன்று எடுக்கலாமே, பரவாயில்ல நம்ம எடுப்போம், வாங்கிட்டு போனோம் வீட்டுக்கு அப்படின்னு இது வாங்கிட்டு வந்தேன். இதுதான் இன்றைக்கி எனக்கு. இது மட்டும் இல்லை, இதான் அங்கே ஒன்று இருக்குது, ரொட்டி ஜாலா. இதுவும் நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ரொட்டி ஜாலா இதை பாருங்க, அப்படி வலை மாதிரி இருக்கும். இதோ கடைகளில் அழகாக சுட்டு விற்கிறாங்க ரொட்டி ஜாலா. இதை பாருங்க, ரொட்டி ஜாலா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. ரொட்டி ஜாலா பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுவும் நான் சாப்பிட போகிறேன். பழங்கள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்க, வாட்டர்மேலன், எல்லோ அண்ட் ரெட் வாட்டர்மேலன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் நான் சாப்பிட போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது இந்த கத்துப்பாட்டு இங்கே வச்சுருக்கேனா. ஓகே, இப்போ இந்த குழம்பு இருக்குதுல்ல, இதுக்குன்னு உள்ள குழம்பு கத்துப்பாட்டுக்குள்ளது. இப்போ இதில் நான் ஊற்றுறேன். ஓகே, ஊற்றி சாப்பிட்றேன். வீடியோ ஒன்று எடுக்கணும்ல. ஸோ இப்போ எனக்கும் உடம்பு முடியல, கை கால்லாம் வலியாக கிடக்கு. ஸோ இது ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாமே, பரவாயில்ல. நான் ஏற்கனவே எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், சாப்பிட்றது போட்டிருக்கேன் வாங்கிட்டு வந்து. இதுவும் அதோட ஒன்று. ஓகே, ஓகே, இந்த பாருங்க குழம்பு இருக்குதுல. இது என்ன குழம்புன்னு தெரில.
இதுக்கு குழம்பு கொடுத்துருக்காங்க. இதுதான் குழம்பு பார்த்துக்குங்க. இப்போ நான் ஆண்டி லலிதா ஏஎம்ஜி என்ன பண்ண போகிறேன்னா ஓகே சாரி, இதை நான் இதில் ஊற்ற போகிறேன். இந்த இது என்னன்னா பார்த்துக்குங்க, இது சாத்தே தெரியுங்களா? தமிழர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சாத்தே இருக்குதுல்ல, அதுக்கு தொட்டு சாப்பிட்ற குழம்பு. இதில் கச்சா இருக்குது, வெங்காயம், அப்புறம் இன்னும் மற்ற சாமான்கள்லாம் கூட நிறைய கலந்துருக்காங்க. சாத்தேக்குள்ளே சாஸ் இது கத்துப்பாட்டு இருக்குதுல்ல, இதுக்கும் சாப்பிடலாம். சாத்தைக்கும் சாப்பிட்லாம். சாத்தை தெரியுங்களா? குச்சி மாதிரி நீட்டாக இருக்கும். இங்கே இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாம் நீட்டாக அந்த குச்சியில் குத்தி வச்சுருப்பாங்க. இப்போ நீட்டுக்கிட்டு இருக்கோம். அது இந்த சாஸில் மேரினேட் பண்ணி பிறகு அதை அவனில் அவிப்பாங்க. அவனில் ரோஸ்ட் பண்ணுவாங்க அந்த சாத்தே. ஓகே ஓகே, நான் இப்போ அதுக்கு இது சாப்பிட்றது. இந்த சாஸ் சாத்தைக்கும் சாப்பிட்லாம், இந்த கத்துப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம். ஓகே, நான் இப்போ இதை கொஞ்சம் சாப்பிட்றேன். ருசியாக இருக்கு. பாருங்க, நல்லா இருக்கு. கச்சா இருக்குல்ல சாஸு, இந்த கச்சானோட இது தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது? ஏறக்குறைய சாப்பிட்றப்ப பார்க்க போனால் இட்லி மாதிரி தான் இருக்குது. இட்லி இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இட்லி சாஃப்டாக இருக்கும். இந்த கத்துப்பாட்டு வெள்ளையாக உள்ளது இது கிராஸாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டேன், கொஞ்சம் சாப்பிட்டேன், பிறகு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ இந்த ரொட்டி ஜாலா இது சாப்பிட்றேன் நான். இப்போ இது சாப்பிட்டப்பா பார்த்துங்க. இது இங்கே வச்சிட்றேன். இதில் இருக்கிறது 6 தோசை மாதிரி ரொட்டி ஜாலா. இது வடை மாதிரி இருக்கும், மீன் பிடிக்கிற வடை மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? மீன் பிடிக்கிற வடை மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ இதில் வீடியோ எடுக்கணுமே, ஏதாச்சும் ஒன்று எடுக்கணுமே. போனேன், பார்த்தேன், எல்லாம் மலாய்க்காரங்க தான் எல்லாம் வாங்கினாங்க. சரி, நம்மளும் வாங்கிட்டு போவோம், போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு. டைம் ஆகுது, அப்படியே இந்த குத்தாவிலேயே டைம் போகும். இது கோழிக்கறி, இது சிக்கன் கறி. ஓகே, ரொட்டி ஜாலாவுக்குலாம் ஒரு சிக்கன் கறி தான் வைப்பாங்க, மீன் கறி வைக்க மாட்டாங்க. ஓகே, இதில் ஊற்றுறேன். ஓகே, இது நான் சாப்பிட்றோம். பார்த்துங்க, டேஸ்டியாக இருக்குது, நல்லா இருக்குது, சுவையாக இருக்குது. இதுதான் ரொட்டி ஜாலா. இப்படியும் தொட்டு சாப்பிட்லாம் பாருங்க, இப்படி தொட்டும் சாப்பிட்லாம். இது வடை மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்படியும் விரித்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். இப்படி சுருள் மாதிரி நீட்டாகவும் எடுத்து இந்த குழம்புல தொட்டு நம்ம சாப்பிட்லாம். நல்லா சுவையாக இருக்குது ரொட்டி ஜாலா.
ஈவினிங் வாங்கிட்டு வந்தேன். ஈவினிங் வாங்கிட்டு வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ ராத்திரி 10 மணி ஆச்சு. இப்போ தூங்கிட்டேன். 8 மணிக்கு படுத்து தூங்கிட்டேன். இப்போ 10 மணிக்கு எழுந்திரிச்சு இதெல்லாம் நான் சாப்பிட்றேன். நைட்டில் சாப்பிட்றேன். பாருங்க, குழம்பு இப்படி இப்படி தொட்டு இப்படியே நம்ம சாப்பிட வேண்டியது. இவ்வளோ நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது. இருக்கட்டும்ங்க. இது கத்துப்பாட். இது வந்து பழம், எல்லோ அண்ட் ரெட் தம்பிக்காய். தம்பிக்காய்னா தண்ணிக்காய். ஓகே, வாட்டர்மெலன். இப்போ இது ஒரு 2 துண்டு சாப்பிட்றேன். வச்சு ஐஸ் பெட்டியில் வச்சுலாம் ரொம்ப சாப்பிட முடியாது என்னால். மணியாச்சு, 10 மணி ஆச்சு. இது கொஞ்சம் சாப்பிட்றேன். எல்லோ வாட்டர்மெலன். இது ரேட்டு பார்த்துங்க, ரேட் வாட்டர்மெலன். இது நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். ஓகே, சுவையாக இருக்குது. எனக்கு தண்ணிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். லலிதா எம்ஜி கொஞ்சம் கொஞ்சம், இதில் கொஞ்சம் அது கொஞ்சம் எல்லாம் சாப்பிட்டேன் நான். இப்போ நான் வாங்கிட்டு வந்த சாப்பாடு இப்போ சாப்பிட்டாச்சு. ஓகே, கொஞ்சம் சாப்பிட்டேன்ற பிறகு வந்து இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். ஓகே, இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்றேன். தண்ணிக்காய் ஐஸ் பெட்டியில் வச்சுருவேன். இப்போ இது பார்ப்பேன் நான் முடியுமா என்னான்னு. கத்துப்பாட்டெல்லாம் முடிச்சிடுவேன். கத்துப்பாட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஓகே, இவ்வளோ தான். ஏன்னா நான் 5:30 மணிக்கு சோறு நாசி பிரியாணி 5:30 மணிக்கு சாப்பிட்டேன். 8 மணிக்கு படுத்து தூங்கிட்டேன். இப்போ எந்திரிச்சது 10 மணிக்கு. பசி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரியும் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சாப்பிட முடியுமா நல்லா ஃபுல்லாக வயிற்றுக்கு தெரியல. அவ்வளோ முடியாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன். அப்புறமேலு சாப்பிட்டு மிச்சத்தை வீசிடுவேன். ஓகே, இது வந்து பார்த்துக்க, தண்ணியை குடிச்சிக்கிறேன். இதுதான் என்னோட இன்றைய சாப்பாடு. இரவு நேரத்தில் ஈவினிங் வாங்கிட்டு வந்து நான் இப்போ தான் சாப்பிட்றேன். இப்போ ராத்திரி 10 மணிக்கு. ஓகே, எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட முடிச்சிடுவேன். இது சாப்பிட முடியலன்னா வச்சுருவேன். ஒன்று சாப்பிட்டுட்டு வச்சுருவேன். கத்துப்பாட்டு சாப்பிட்ருவேன் எல்லாத்தையும். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். ஓகே, ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ தான். லலிதா இதனுடன் உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். உங்களிடம்னா யாரை நான் சொல்கிறேன்? வியூவர்ஸ், யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வியூவர்ஸ்கிட்ட சொல்கிறேன். இவ்வளோ தான். இதனுடன் ஜெயலலிதா வீடியோவை முடித்துக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.